புரியுது விஸ்வா. நீங்க போனை பிரபுவோட கொடுங்க. ஒரு நிமிஷம் சார், உங்ககிட்ட பேசணுங்க. சொல்லு தேவா. பிரபு, விஸ்வா எனக்கு தெரிஞ்சவர் தான். எந்த தப்பு தாண்டாவும் பண்ணிருக்க மாட்டாரு. நல்லவருப்பா, அவர் விட்டுரு. ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி. சாரி சார், தேவா உங்களை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாரு. ஸோ நீங்க சொன்னதான் உண்மையா இருக்கும். இவதான் உள்ள வந்து வம்பு பண்ணிருப்பா. தனியா ஒருத்தர் இருந்தா உடனே கிளம்பி வந்து வேலையை காமிச்சு பணத்தை பிடிக்கிட்டு வரலான்னு பாக்குறியா? மரியாதையா ஓடி போயிரு, இல்ல உள்ள தூக்கி போட்டுருவேன். என்னோட ஃபீஸை வாங்கி கொடுத்துருங்க சார். அடிச்சு பழகல பேத்துருவேன். ஓடி போயிரு. சாரி விஸ்வா, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். தட்ஸ் ஓகே. ஐ எம் பிரபு. விஸ்வா தேவா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். அவர் சொன்னதுக்கு அப்புறம் அப்பீலே இல்லை. சாரி. இட்ஸ் ஓகே. வாங்க. நேரம் விஸ்வா போலீஸ் கிட்ட மாட்டி கதறிக்கிட்டு இருப்போம். கழுத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வரும்போது நாம அப்ப ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சு நம்ம பிளானை சக்சஸ் பண்ணிடணும். ஸ்வப்னா மட்டும் வரா? போலீஸையும் காணோம், விஸ்வாவையும் காணுமே. என்னாச்சு ஸ்வப்னா, தனியா வர? போலீஸ் விஸ்வாவை பிடிக்கலையா? எப்படியா பிடிக்கும்? அந்த ஆளுக்கு பெரிய ஆளுங்க பழக்கம் இருக்கியா? பெரிய ஆளா? யார சொல்ற நீ? மதுரையிலே பெரிய பிசினஸ்மேன் தேவா, அந்த ஆளோட ஃப்ரெண்டாமையா. ஃபோன் போட்டு கொடுத்ததும் நல்லவன் சர்டிபிகேட் கொடுத்து அவனை விட்டுட்டு என்ன துரத்தி விட்டுட்டாங்கயா. உன் பிளான் அவுட் ஆயிடுச்சு. ஆனா நீ பேசினபடி எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. நீ என்ன நடந்தாலும் உன் விஷயத்துல நீ கரெக்டா இருப்பியே. தேவான்னு விஸ்வாக்கு ஃப்ரெண்டா? அவன் எங்க இருந்து வந்தான்? ஒன்னும் புரியலையே. இங்கதாப்பா, இந்த விடுதலை நிறுத்து. இந்த மாலதி, மாலதி, மாலதி. அம்மா, மாலதி. மாப்ள, அவங்கள பாத்தீங்களாமா? என்னம்மா சொன்னாங்க? பணத்தை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னீங்களாமா? அம்மா என்னம்மா ஆச்சு சொல்லுமா. என்ன மாமா, என் மேல ஏதாவது அவங்க கோவமா இருக்காங்களா? என்ன சொன்னாங்க? ஐயோ, இப்ப பதில் சொல்றதுக்குலாம் நேரம் இல்ல. முதல்ல நீ போய் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வா, நான் பார்க்கணும். இருமா, எடுத்துட்டு வரேன். கடவுளே, தலையில இடிய போட்றாத. வயித்து மாதிரி எதுவும் இருந்துருக்கூடாது. ஐயோ அம்சா, நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. ஏன் தேவையெல்லாம் பயப்படுற? மாமா, போன இடத்துல என்ன நடந்துச்சு மாமா, சொல்லுங்க. தூக்கி போட்டுட்டியே. நீ என்ன சொல்ற? ஐயோ, செத்து போனது என் அண்ணங்க, என் அண்ணனே தாங்க. என்ன அம்சா சொல்ற? மச்சான், மச்சான் போட்டோம். அவர்தான் இறந்துட்டாரா? ஐயோ, நான் பயந்த மாதிரி நடந்துருச்சு. என் அண்ணனுக்கு தான் ஏதோ ஆயிருக்குன்னு நான் துடிச்சது உண்மையாயிடுச்சு. எனக்கு
இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் இப்ப பொய்யா போயிடுச்சேங்க. அம்மாவா சதுமா என் கண்ணுல பட்டாரு, காக்கைக்கு வச்ச சோத்தை கேட்டாருன்னு நான் அப்பவே பயந்தேனே. இப்போ பயந்த மாதிரி ஆயிடுச்சேங்க. அம்மா, இவர் தாண்டி என் மூத்த அண்ணன் கிருஷ்ணன். அவர் பணத்தை தாண்டி மாப்பிள்ளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ரேவதியோட சீட்டு கம்பெனி கடனை அடைச்சிருக்காரு. ஐயோ, அந்த பணம் போனதுனாலதான் எங்க அண்ணன் உயிரே போயிருக்கு. ஐயோ, என்னம்மா சொல்ற? என்னம்மா சொல்றீங்க? அம்மா, என்னம்மா சொல்ற? எங்க சீட்டு கம்பெனி கடன் அடைக்க மாமா யார் பணத்தமா கொண்டு வந்தாரு? மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. அந்த பணத்தை யாருக்கிட்ட கடனா வாங்கிட்டு வந்திருந்தான்னு சொன்னீங்க. இப்ப அம்மா ஏதோ சொல்றாங்க, அவங்க அண்ணன் பணம்ங்கறாங்க. அதனாலதான் அவரோட உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. என்ன விஷயம் மாமா? தப்பு பண்ணிட்டேன் ரேவதி, நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் கொண்டுட்டு வந்து கொடுத்த பணம் அவர் என் ஆட்டோல மறந்து விட்டுட்டு போன பணம். அன்னைக்கு அவர் என் ஆட்டோல ஏறினாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் போலீஸுக்கு போறதா தான் இருந்தேன். ஆனா மகேஷை அடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் புத்தி தடுமாறி அந்த பணத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து எல்லா கடனையும் செட்டில் பண்ணிட்டேன். ஆனா நான் செஞ்ச தப்பால இப்ப இவரோட உயிர் போறதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன் ரேவதி. ஐயோ மாமா, கடனை தேக்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு பாவ சுமையை தலை மேல சுமத்துட்டீங்களே. சுமை இல்லடி, இது தீராத பாவம். 7 ஜென்மத்துக்கும் நம்ம குடும்பத்தை பிடிச்சு ஆட்ட போற பாவம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கடம் விக்கு விநாயகராம். விக்கு டிவி என்கிற ஆன்லைன் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். முழுக்க சங்கீதத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனலில் இன்னும் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் வரப்போகுது. இதற்கு உங்களுடைய ஆதரவு மிக்க அவசியம். சப்ஸ்கிரைப் விக்கு டிவி. ஐயோ, இதை நான் எப்படி தீர்க்க போறேன்னு தெரியலையே. ரம்சா, கொஞ்சம் அமைதியா ரம்சா. எப்படிங்க அமைதியா இருக்கிறது? மூத்த பொண்ணு கல்யாணத்துக்குன்னு நிலத்தை வித்து எடுத்துக்கிட்டு வந்த பணம், அத மாப்பிள்ளை எடுத்துக்கிட்டு வந்ததுனால அவர் யாரு பணத்தையோ திருடி போலீஸ்ல மாட்டி அவமானம் தாங்காம உயிரையே விட்டுருக்காரு. ஏற்கனவே தாய் இல்லாத பிள்ளைங்க இப்ப அண்ணனை இறந்துட்டதுனால அனாதையா தெருவோட போனதா சொன்னாங்களே. இதுக்கப்புறமும் எப்படிங்க அமைதியா இருக்க முடியும்? அண்ணே, என்னண்ணே இது? அடுத்தவங்க பணம்னு சொல்லியிருந்தா நான் கடைக்காரிட்ட அடி வாங்கி செத்துருப்பேன்ல, போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயிலுக்கு அது போயிருப்பேன். என்னை காப்பாத்துறதா நினைச்சு இப்ப யாரோ ஒரு நல்லவரோட உயிர் அநியாயமா போய் அவங்க குடும்பமே நடுத்தருக்கு வந்திருக்குன்னு.
அதுக்கு நாமெல்லாம் காரணமாயிட்டோம் என்ன. டேய் மகேஷ், என்ன மன்னிச்சிடுறா. வீடு புகுந்து உன்னை கடங்காரங்க அடிக்கிறான்னு மாலதி ஃபோன் பண்ண உடனே கையில் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதா இல்லை வீட்டுக்கு வரதான்னு நான் குழம்பி போயிட்டேன்டா. கடைசியில் என்னையே அறியாம நான் புத்தி தடுமாறி போயிட்டேன்டா. டேய், இந்த பழிப்பாவெல்லாம் என்னால வந்ததுடா. இதை நானே எப்படியாவது தீர்த்துக்கிறேன்டா. நானே எப்படியாவது தீர்த்துக்கிறேன். அத்தை, நான் பாவி அத்தை, பாவி. உங்க அண்ணன் சாவுக்கு காரணமான பாவி அத்தை. நான் மட்டும் அன்னைக்கு பணத்தை எடுத்துட்டு வராம இருந்திருந்தா அண்ணன் உயிர் போயிருக்க மாட்டேன். அவங்க பிள்ளைங்க இன்னைக்கு அனாதி ஆயிருப்பாங்களா? அத்தை, இதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க அத்தை. என்ன உங்க கையாலே அடிச்சு கொண்டுடுங்க அத்தை, அடிச்சு கொண்டுடுங்க, கொண்டுடுங்க, கொண்டுடுங்க. இது நீங்க செஞ்ச தப்பு மட்டும் இல்ல மாப்பிள்ள, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்ச தப்பு இது. இதுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியலையே மாப்பிள்ள. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா அம்மா அம்மா. கடவுளே, அம்மா ஏன் இப்படி செஞ்ச? எங்கேயோ ஒரு மூலையில எங்க அண்ணன் குடும்பம் குட்டின்னு நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாருன்னு நினைச்சேனே. இப்போ அதுல மண் அள்ளி போட்டுட்டியே. ஏன் ஏன் இப்படி செஞ்ச? ஏன் எங்க நிம்மதியை அழிச்ச? எங்க குடும்பத்து மேல தீராத பாவத்தை ஏத்தி வச்சுட்டியே. உனக்கு நாங்க என்ன கெடுதல் பண்ணோம்? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? இந்த கொடுமையை பார்க்கவா இத்தனை வருஷம் என்னையும் என் அண்ணனையும் பிரிச்சு வச்ச? இந்த பாவத்தை இன்னும் எத்தனை ஜென்மம் நான் சுமந்துகிட்டு இருக்க போறேனோ தெரியலையே. அக்கா அக்கா கொஞ்சம் நில்லுங்கக்கா. பவானி அம்மா கடைக்கு ஃபோன் பண்ணி கத்துறாங்க. அர்ஜென்ட்டா சுண்டல் அனுப்பணுமா? உங்களை ஆட்டோ பிடிச்சு வர சொன்னாங்க. ஆட்டோவா? எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து தானே வர சொன்னாங்க. ஆட்டோவை பிடிச்சா காசு செலவாகும்னு திட்டுவாங்களே. அவங்க தான் ஆட்டோ பிடிச்சு வர சொன்னாங்க. லேட் பண்ணாம போங்க, இல்ல அதுக்கு சேர்த்து திட்ட போறாங்க. சீக்கிரம் ஆட்டோ பிடிச்சு போங்கக்கா. கெருகம்பாக்கம் போகணும். போலாமா? எடுத்து வச்சுட்டு உட்காருமா. இங்க பாபா கல்யாண மண்டபம் எங்க இருக்கு? இந்த ரைட்ல போங்கம்மா, அப்படியே லெஃப்ட்ல திரும்பி அங்க ஒரு கோவில் வரும், அதுக்கு அடுத்த லெஃப்ட் திருப்பி நேரா போங்க. அங்க போய் கேட்டாலே கரெக்டா சொல்லுவாங்கம்மா. சரிங்க, போங்க. போலாமாம்மா? போலானே. சரிம்மா. அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. பக்கம் போகணும்னு சொன்னீங்க. ஐயோ, அது அப்புறம் பாத்துக்கலாங்க. நீங்க போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க சார். ஆட்டோக்கார் கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன்.
சரிம்மா நன்றிங்க. வரேம்மா. ஒரு நிமிஷம் இருப்பா. சரிம்மா. பிரியா, 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 நீங்களா? இதான் உங்க சித்தப்பா வீடா? யாரு? என்ன கேட்ட? சித்தப்பா வீடா? யாருக்கு சித்தப்பா வீடு? இந்த பொண்ணுக்கு சித்தப்பா வீடா? அவங்களோட சித்தப்பா வீடான்னு கேட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும்? நானே இங்க புதுசா வேலைக்கு வந்திருக்கேன். வந்து 2-3 நாள் தானே ஆகுது. எனக்கு யாரும் தெரியாதே. என்கிட்ட கேட்டா எப்படி சொல்றது? அம்மா, உங்களுக்கு தெரியுமா இவங்க கேக்குறது? நான் எங்க சித்தப்பா வரதனை தேடி வந்தேன். அவர் இந்த ஏரியா தான். நம்பர் 6 வள்ளியப்பன் தெரு தானே இது? ஓ, வள்ளியப்பன் தெருவா? அது இன்னும் 2 தெரு தள்ளி இருக்கு. அப்படியா? சாரிங்க. என்ன சாரி? நீ பாட்டுக்கு வந்து சித்தப்பா வீடான்னு கேக்குற? நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். ஒழுங்கா அட்ரஸ் தேடி கண்டுபிடிக்க தெரியாதா? வா. ஏய், என்ன அவளையே பார்த்துட்டு இருக்க? போன் சொன்ன போக மாட்டியா? போ. பிரியா, தலைக்கு மேல வீட்டுல வேலை இருக்கு. இத பார், சில திருட்டு பொம்பளைங்க அட்ரஸ் கேட்கற மாதிரி வந்து நோட்டம் பண்ணுவாளுங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எவ வந்து என்ன கேட்டாலும் நீ எதுவும் சொல்லக்கூடாது. என்ன? சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ உள்ள போ. என்ன நீ இன்னும் நின்னுட்டு இருக்க? போக மாட்ட? போ. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. போலாமா? இல்லப்பா, இந்த இதை வச்சுக்க, நீ கிளம்பு. சரிம்மா. ஏய், சீட்ல எழுதினதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டேமா. போன தடவை போட்ட உளுந்து சரியில்லை. இந்த வாட்டி நல்ல உளுந்தா கேட்டு வாங்குன்னு சொன்னேனே, கேட்டு வாங்குனியா இல்லையா? அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டேமா. சரி, பில்லு கொடுத்தானா இல்லையா? என்னடி, நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கம்மன் நிக்கிற. பில்லு வாங்குனியா இல்லையா? இல்ல, மறந்துட்டேன். அறிவு இருக்காடி உனக்கு? ஒரு பொருளை வாங்கும் போது பில்லு கேட்டு வாங்கணும்னு தோணல உனக்கு? அவன் பாட்டுக்கு 4-5 ஐட்டத்துக்கு சேர்த்து பில்லு போட்டானா என்ன பண்றது? என்ன உங்க அப்பா விட்ட காசு அங்கே கொட்டி கிடக்கு? போய் பில்லு வாங்கிட்டு வா. போ. சரிங்கம்மா. இத பாரு, நீ சீக்கிரம் வந்து வேலை பார்க்கணும்னு தான் ஆட்டோ பிடிச்சி வர சொன்னேன். நீ என்னடானா பில்ல வாங்க மறந்துட்டு ஒண்ணுக்கு 2 வேலையா வச்சுட்ட. ஆட்டோ கிட்ட பிடிக்காம ஓடி போய் பில்ல வாங்கிட்டு ஓடி வா. போ. எனக்கு லேட் பண்ணா கோவம் வரும். போ. ஏய், என்ன அண்ணன் நட நடந்துட்டு இருக்க? ஓடி போயிட்டு ஓடி வா. ஓடி. எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாரோ தெரியல. வேலை நல்லா தான் செய்யற, மத்த விஷயத்துல ஒண்ணும் விவரம் பத்தல.
சரியான மட மாங்காவா இருப்பா போல இருக்கு. சீ. பிரியாக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பேசினா ஒண்ணுமே புரியலையே. ஆண்டி, விஜய் ஆண்டி, உங்களை பார்க்கணும்னு தான் ஆண்டி ஓடி வந்தேன். நல்ல வேளை உங்களை பார்த்துட்டேன். பிரியா, பதட்டப்படாத, பொறுமையா பேசுமா. என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி.